எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாமே கரெக்டா இருந்தது. பார்மா இண்டெக்ஸ் 2% மேல கீழே விழுந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ட்ரம்ப் வந்து பார்மசூட்டிக்கல் இம்போர்ட்ஸ் மேல டாரிஃப் போட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு என்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு, அதனால என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யுஎஸ்ல ஆகிற எல்லா பார்மசூட்டிக்கல் இம்போர்ட்ஸ் மேலயும் நான் வந்து டாரிஃப் போட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் அவர் என்ன சொல்றாருன்னா, யுஎஸ் கவர்மெண்ட் வந்து யுஎஸ்ல யூஸ் பண்ற எல்லா ட்ரக்ஸுமே வந்து யுஎஸ்ல தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படிங்கறத முடிவு பண்ணியிருக்கோம். அதை அட்டைன் பண்றதுக்காக எந்தெந்த பார்மசூட்டிக்கல்லாம் வந்து இம்போர்ட் ஆகுதோ அது மேலாம் நாங்க டாரிஃப் போட போறோம். அந்த டாரிஃப் வந்து நான் நெக்ஸ்ட் வீக்ல அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது அது ஒரு ஸ்மால் பர்சன்டேஜா தான் இருக்கும் அப்படின்னும், அதுவே நான் வந்து பீரியடிக்கலா அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு 1.5 இயர்ஸ்க்குள்ள அது வந்து 150% வரைக்கும் போகும். அங்க இருந்து நான் 250% வரைக்குமே அந்த பார்மசூட்டிக்கல் டாரிஃப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதன் காரணமா தான் இந்தியன் மார்க்கெட்ஸ்ல இருக்கிற எல்லா பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸுமே வந்து இன்னைக்கு கரெக்டா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்தியால இருந்து தான் யூஎஸ்ல 45% ஜெனரிக் மெடிசின் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்தியன் கம்பெனிஸோட ரெவன்யூஸ்ல பெரும்பாலான கம்பெனிஸோட ரெவன்யூஸ் வந்து யூஎஸ் ரெவன்யூஸ் வந்து அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு டாக்டர் ரெட்டில 47% ரெவன்யூ வந்து அவங்களுக்கு யூஎஸ்ல இருந்து தான் கிடைக்குது. ஜைடஸ் வெல்னஸ்ல 45%, சன் ஃபார்மால 32%, சிப்லால வந்து 30%. இது எல்லாமே யூஎஸ்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற ரெவன்யூஸ் தான். ஸோ இப்ப டாரிஃப் போட்டாரு அப்படின்னா அதனால இந்த ரெவன்யூ பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால இந்த கம்பெனிஸ் எல்லாத்தையுமே அடிச்சிருக்காங்க. இதை வந்து நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பாக்குறேன். இன்னைக்கு நான் வந்து இந்த ஃபார்மா பீஸை கன்சிடர் பண்ணியிருந்தேன். நம்மளால பெரிய பெரிய கம்பெனிஸை வந்து டைரக்டா ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் ஃபார்மா பீஸ் வந்து இன்னைக்கு 22 ரூபாயில இருக்கு. அதை வந்து நம்ம லாங் டேர்ம் பேசிஸ்ல கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த டாரிஃப்ஸோ இந்த இஷ்யூஸோ வந்து ஒரு 6 months ஆர் 1 yearsக்குள்ள கண்டிப்பா சார்ட் அவுட் ஆயிடும். அதுக்கப்புறம் கம்பெனிஸ் வந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து அதை மேட்ச் அவுட் பண்றதுக்கு வேற வேற கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. யூஎஸ்லயே இது எப்படி பேன் அவுட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா ட்ரம்ப் வந்து அவர் இஷ்டத்துக்கு அவர் விஷயத்தை மாத்திட்டு தான் இருக்காரு. ஸோ அதனால ஃபார்மாங்கிறது ஒரு பேசிக் நீட். அதுல வந்து டாரிஃப் போட்டாரு அப்படின்னா அது வந்து யூஎஸ்லயும் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால இது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும் நமக்கு தெரியாது. ஸோ இன்னைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஷேர்ஸ்லாம் கரெக்டா இருந்ததுனால அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து நான் வந்து கன்சிடர் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த ஃபார்மா செக்டர்ல எக்ஸ்போஷர் வேணும் அப்படின்னா இந்த இடிஎஃப் கன்சிடர் பண்றதை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. நன்றி.